மேத்ஸ்ல பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் அப்படின்னா அதுல 20 to 25 வர மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்லையுமே நிறைய பேர் வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஐஎன்எம், ஸோ இது எல்லாமே படிக்கிறீங்க. தமிழ் சொசைட்டி, திருக்குறள் கூட நீங்க படிச்சிடுறீங்க. பட் சயின்ஸ், ஜியாகிரபி, கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன்றீங்க. அப்போ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸும் எடுத்து சயின்ஸ்ல நம்ம 100 லெசன் படிக்கணும் அப்படின்னு சோம்பேறித்தனம் படாம அட்லீஸ்ட் ரேண்டமா எடுத்து, நமக்கு தெரியும்ல கண்டிப்பா நீங்க வந்து இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா எது வந்து படிக்கணும் அப்படின்றது தெரியும். சயின்ஸ்ல எந்த லெசன் படிச்சா கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது தெரியும். நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து கூட நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்போ சயின்ஸ், ஜியாகிரபி, கரண்ட் அஃபேர்ஸ், முக்கியமா பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல 25 கொஸ்டின்னா முடிந்த அளவு 25 கொஸ்டினுமே எடுக்க பாருங்க. அப்படி இல்லைன்னா 20 கொஸ்டினாவது கரெக்டா போடுற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ இப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கூட தமிழ்ல உங்களுக்கு 80 தான் வருதுனாலும் ஜென்ரல் ஸ்டடீஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஓரளவுக்கு படிச்சிட்டீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ், அதாவது குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணி நீங்க வந்து மெயின்ஸ்க்கு போறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ குரூப் 4 முடிச்சுட்டு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இன்னுமே நீங்க வந்து குரூப் 2 படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா கஷ்டம் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றது. ஸோ புக்கை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் வந்து குரூப் 4 அளவுக்கு கஷ்டமா இருக்காது, ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும், நம்ம படிக்கிறது வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. குரூப் 4 மைண்ட்ல வச்சுட்டு கஷ்டமா வந்துருச்சு, எனக்கு இந்த எக்ஸாமே வேண்டாம், எனக்கு டிஎன்பிஎஸ்சியே வேண்டாம், நான் இதை விட்டு போறேன், அந்த மாதிரியான முடிவுகளை எடுக்காம குரூப் 2 2A நான் படிக்கிறதுல இருந்தா வரும், கண்டிப்பா என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க படிக்கிற விஷயம் வரும். அப்படி வரலனாலும் நீங்க படிக்கிறத வச்சு உங்களால மேனேஜ் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வரும். கஷ்டமா வந்தாலும் பாத்துக்கலாம். சரியா? இப்ப வரைக்கும் குரூப் 2 2Aக்கு படிக்காம இருக்கிற ஆஸ்பிரண்ட்டுக்கு கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்